உங்க மகன் அறிஞ்சிருக்கிறத விட ரசூலை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க எப்படி? அப்ப சொன்னாரு, என் மகன் தான். ஆனால் அதற்கு மாற்றமான ஒரு சூழலுக்கு வாய்ப்பு இருக்குகிறது. எந்த அளவு சலாம் என்ற ஒரு யூத பண்டிதர் அவர் இங்க ஒரு செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அவர் எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சவர் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பண்பாகவே இந்த உலகமே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நாயகத்தில் வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله تعالى في القرآن المجيد: بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم ليكتمون الحق وهم يعلمون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. أما بعد. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் முஃமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தபுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான ஜும்மாவுடைய மஜ்லிஸில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாக தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இஸ்லாமிய ஆண்டுகளில் இந்த 12 மாதத்தில் 3வது மாதமான ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் நெருங்கிவிட்டோம். எப்படி ரமலான் என்று சொன்னவுடன் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய ஞாபகம் வருகிறதோ, துல்ஹஜ் என்று சொன்னவுடன் எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தினருடைய நினைவு நமக்கு வருகிறதோ, அதே போல முஹர்ரம் என்று சொன்னவுடன் அந்த முஹர்ரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற மாபெரும் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எப்படி நினைவுக்கு வருகிறதோ, அதுபோல ரஜபு மாதம் என்று சொன்னவுடன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
விண்ணுலக பயணமான மேராஜுடைய நிறைவு நமக்கு வருவதைப் போல ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னவுடன் நம் அனைவருடைய எண்ணத்திலும் வரக்கூடிய ஒரு நினைவு நாயகத்தின் பிறப்பு, நாயகத்தின் இறப்பு, இந்த இரண்டிற்கும் மத்தியிலான நாயகத்தின் வாழ்க்கை வழிமுறைகள், நாயகத்தின் பிறப்பிற்கு முன்பாகவே அவர்களுடைய வருகையை பற்றிய முன்னறிவிப்பு செய்திகள், அவர்கள் பிறக்கும் தருணத்தில் நடந்த அதிசய நிகழ்வுகள், இவைகள் அனைத்துமே நமக்கு நினைவுக்கு வருகிறது. அன்பிற்கு பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகையான வார்த்தையாக இருக்காது. அந்த அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை மிக சமீபமாக நெருங்கிவிட்டதால் அவர்களை பற்றிய பலதரப்பட்ட செய்திகள் தமிழிலே சொல்வார்கள். வள்ளுவர் சொன்ன ஒரு வார்த்தை, தோன்றின் புகழோடு தோன்றுக, அழகிலார் தோன்றாதல் இருத்தல் நன்று. இந்த குறளுக்கு என்ன பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். ஒருத்தர் பிறக்கும் போது புகழோடு பிறக்கணுமா? அப்படி புகழோடு பிறக்கணும், அவர் பிறக்காம இருக்கிறதே மேல் அப்படிங்கிறார். இது இந்த உலகத்துல யாருக்காவது பொருந்துமா? இப்ப நான் பிறக்கும்போது புகழோட பிறந்தனா? இல்ல நம்மள யாராவது பிறக்கும்போது புகழோட தான் பிறந்தோமா? அப்ப ஒருவருடைய புகழ் என்பது அவருடைய வாழ்க்கையில் வாழக்கூடிய விதத்தை பொறுத்து, அவருடைய நடத்தையை பொறுத்து, அவருடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, வியாபாரத்தில் ஈடுபடுவது, உறவுகளுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய முறை, இப்படி அனைத்து விஷயங்களையும் கவனித்து அவரை பற்றிய புகழை மக்கள் சொல்வதுண்டு. ஆனால் தோன்றும் பொழுது, பிறக்கும் பொழுது ஒரு புகழாக பிறக்க முடியுமா? நிச்சயமாக இயலாது. அப்ப மனிதனை பொறுத்த அளவுக்கு பிறக்கும் பொழுது ஜீரோ. மனிதனை பற்றி சொல்லும் பொழுது பிறக்கும் பொழுது ஜீரோ. அவன் மரணிக்கும் பொழுது அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை கொண்டு அவனுக்கு நாம் மதிப்பெண்களை எடுக்கின்றதை தவிர மற்றபடி வேறு எந்த ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் இந்த குறளில் சொல்வதை போல நீங்கள் பிறந்தால் புகழோடு பிறங்கள் என்றால் அது இந்த உலகத்திலேயே கண்மணி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாருக்குமே பொருந்தாத ஒரு குறள் தான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே பிறக்கும் போதே புகழோடு பிறக்கவில்லை. புகழோடு பிறக்கவில்லை. ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதுதான் புகழோடு பிறந்தார்கள் என்றும் இல்லை. அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் புகழோடு தான் பிறந்தார்கள். பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய வருகையை பற்றி, அவர்களை பற்றி ஏகப்பட்ட செய்திகளை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு அக்பர். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி, அவருடைய வருகைக்கு முன்பாகவே வேதம் கொடுக்கப்பட்ட அத்தனை மக்களும் எப்படி அறிந்திருந்தார்கள் தெரியுமா? அதை அல்லாஹ் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றான். இப்ப என் வீட்டுல என்னுடைய மகன் இருக்கிறான். என்னுடைய மகனை எனக்கு தெரியாம இருக்குமா? என்னுடைய மகனை பற்றி எனக்கு தெரியாம இருக்குமா? எப்படி என்னுடைய மகனை பற்றி எனக்கு தெரியுமோ, நம்முடைய பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரியுமோ, அதுபோல நபிகளாரை பற்றி அந்த வேதக்காரர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு நபி வரப்போகிறார், இப்படி ஒரு இறைத்தூதர் வரப்போகிறார், அவர்களுடைய வருகை என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லி காட்டுகின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், 2வது சூராவுல 146வது ஆயத்து, அல்லதீன ஆதீனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி சந்தேகமுறை இது ஏன் பிள்ளைதா என்று சொல்வார்களோ, என்று அறிந்திருப்பார்களோ, அதுபோல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க? நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த உண்மையை அவர்கள் மறைத்துக் கொண்டார்கள். விஷயம் அதுதான். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பனி இஸ்ரவேலர்களை சார்ந்தவர்கள். அவர்கள் அடுத்து ஒரு இறுதி தூதர் வருவதை அவர்கள் எதிர்பார்த்தது தங்களுடைய பனி இஸ்ரவேலுடைய கூட்டத்திலே.
ஆனால் முன்னாலே அறிவிப்பு செய்ததன் காரணத்தால் இப்படி ஒருவர் வரப்போகிறார் என்ற செய்தியை அவர்கள் அந்த அளவுக்கு தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே 2வது சூரத்துல் பக்ராவுல 146வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் அக்பர். அப்துல்லா இப்னு சலாம் என்ற ஒரு யூத பண்டிதர் அவர் இங்க ஒரு செய்தியை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அவர் எல்லா வேதத்தையும் கரைச்சு குடிச்சவர்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு பண்டிதர்னாலே அப்படித்தானே, தமிழ் பண்டிதர்னா தமிழுடைய எல்லா இலக்கணங்களும் கரைச்சு குடிச்சிருப்பாரு. ஆமா, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பண்றாங்க இல்லையா, ஆங்கிலத்துடைய எல்லா புலமைகளையும் கற்று தேர்ந்தவர்கள். அதே போல இவர் வேதத்திலே வேதக்காரர்கள் ஒரு பண்டிதர், அனைத்து வேதங்களும் கரைத்து குடித்தவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே முதல் வேலையை போய் அவங்க கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். யாரு? இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத பண்டிதர். அவர் சொல்றாரு, இவர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வந்த உடனே கையை பிடிச்சு நீங்க ஒரு யூதர், வந்த உடனே ஒரு கருத்தை படுத்தி ஈமான் கொண்டு விட்டீர்களே அப்படின்னு கேட்டதுக்கு யார்? உமர் உங்களுக்கு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, ஏன் தெரியாது எங்களுக்கு? ரொம்பவே தெரியும். ரொம்பவே எப்படி? எங்க பிள்ளைகளை தெரிவதை விட அதிகமாகவே இவரை பற்றி தெரியும். இன்னும் சொன்னார் இன்னொரு அறிவிப்புல, உமர் அவங்க கேட்டதுக்கு இப்படி சொன்னாராம். எப்படி சொன்னாரு? நான் என் மகனை அறிந்திருப்பதை விட நபியை நான் நன்கு அறிந்திருந்தேன். எப்படி கேட்டாங்க உமர். உங்க மகன் அறிந்திருக்கிறத விட ரசூலை நீங்க அறிந்திருக்கிறீங்க எப்படி? அப்ப சொன்னாரு, என் மகன் தான். ஆனால் அதற்கு மாற்றமான ஒரு சூழலுக்கு வாய்ப்பு இருக்குகிறது. எந்த அளவுக்கு சொல்றார்? நபியை உயர்த்தி, என்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் சந்தேகப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அவன் மகன் சொல்றதுக்கு. ஆனால் இந்த நபியின் மீது சந்தேகம் கிடையாது. எப்படி சொல்ற புரியுதா? என் மகன் தான், ஆனால் ஒரு கால் இவன் மகனா இருக்க முடியுமா? என் மனைவிக்கும் எனக்கும் பிறந்தவன் தானா என்ற சந்தேகம் எழுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குகிறது. ஆனால் சந்தேகமே இல்லாத ஒரு மனிதர் என்று சொன்னால் அது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று அவர் சொன்னாராம். சொன்ன உடனே சொன்னார், உமர் உடனே அவருடைய தலையில் முத்தமிட்டார்கள். எப்பேற்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாரு. உமர் அப்படியே தலையில் முத்தமிட்டார்கள். தஃப்சீர் ராஸியில பதிவு செய்யப்பட்டிருக்குது, இப்னு கஸீரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக அவங்க அத்தா அப்துல்லா, அவங்களுடைய அத்தா அப்துல் முத்தலிஃபுக்கு நிக்காஹ் ஆகல. அப்போ ரசூலுடைய பாட்டனாருக்கு அப்ப நிக்காஹ் ஆகல. அவர் என்ன செய்யறாங்க? அப்துல் முத்தலிஃப் ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. அப்போ ஏமன் தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்கிருந்த ஒரு பண்டிதர் என்ன செய்யறாரு? இவங்க அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்துல் முத்தலிஃப் அவர்களை பார்த்துட்டு கிட்ட போய் கேட்டாரு, நீங்க அனுமதிச்சா உங்களுடைய உடம்ப நான் பார்க்கலாமா? அப்ப அப்துல் முத்தலிஃபுக்கு ஒன்றும் புரியல. என்னுடைய மறைவிடத்தை தவிர எல்லா பக்கம் வேணா பார்த்துக்கோங்க, நான் அனுமதிக்கிறேன்டார். உடனே உடம்ப சுத்தி பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் சொன்ன செய்தி தான் மிகப்பெரிய ஆச்சரியமான செய்தி. அவர் சொன்னாரு, நீங்க சாதாரண ஆள் இல்ல, உங்களுடைய ஒரு கையில் அரசாட்சியும் மறு கையில் நபித்துவத்தையும் பெறக்கூடிய ஒரு வழியை சார்ந்தவர்கள். ரசூலுடைய பாட்டனாரை பார்த்து சொல்றாரு. பாட்டனாருக்கு அப்ப நிக்காஹ் ஆகல. அவர் ஒரு இளமையில இருக்கிறாரு, வாலிபரா இருக்கிறாரு அப்துல் முத்தலிஃப். அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய ஒரு கையில அரசாட்சி அப்படின்னா மிகப்பெரிய அரசாட்சி, உலகத்தை இன்று இஸ்லாமியருடைய உள்ளங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய வருகை அப்படி சொல்றார். இன்னொரு கையில நுபுவத் என்ற நபித்துவத்தை நான் பார்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு நிக்காஹ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க ஒன்னும் ஆகலன்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, அப்படி நீங்க நிக்காஹ் பண்றா இருந்தா பனு சஹராங்கிற குடும்பத்துல போய் நிக்காஹ் பண்ணிக்கோங்கன்றாரு. பனு சஹராங்கிற கோத்திரத்துல போய் நிக்காஹ் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்திகள். நல்லா கவனிங்க. அப்போ ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. யார்? அப்துல் முத்தலிஃப் வந்துட்டாங்க. அந்த பனு சஹராங்கிற கோத்திரத்தில் நிக்காஹ் ஆகல. என்னங்க நிக்காஹ் ஆகுது அப்படின்னு சொன்னா,
அவங்க ஊர் திரும்பியவுடன் ஒரு பெண்ணை மனம் முடிச்சு கொள்றாங்க. அவங்க யாருன்னு சொன்னா ஹானா பின்த் வஹப் என்ற பெண்ணை திருமணம் சொல்றாங்க. அவங்க சஹராங்கிற கோத்திரத்தை சார்ந்தவங்க கிடையாது. இப்ப இவர்களுக்கு நிக்காஹ் ஆகி குழந்தைகள் பிறக்குகிறார்கள். அதுல அப்துல்லா அவர்கள் பிறக்குகிறார்கள். இந்த அப்துல்லாவுக்கு நிக்காஹ் நடக்குது. அப்துல்லா அவர்களுக்கு நிக்காஹ் முடித்த அந்த பெண்ணுடைய பேர் என்ன? ரசூலுடைய அம்மா பேர் என்னங்க? ஆமினா அம்மா. ஆமினா அவர்களை நிக்காஹ் செய்ய வைக்கிறாங்க. இந்த ஆமினா அவங்க யாருன்னு சொன்னா அவங்க அந்த பனு சஹராவுடைய கோத்திரத்தில் வரக்கூடியவர்கள். அவரு சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் இந்த நபி யாருக்கு வருவாங்க? இந்த பனு சஹரா கோத்திரத்துல இருந்தும் உங்க வம்சத்திலிருந்து சேர்ந்து வருவாங்க. அவரு கொஞ்சம் மிஸ்ஸிங். அப்துல் முத்தலிப்ல இருந்து வரலவாங்கன்னு எதிர்பார்த்தார், அவ்வளவுதான். ஆனா அப்துல் முத்தலிபுடைய மகனார் அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினா நிக்கா முடிச்சாங்க இல்லையா, அவங்க யாருன்னு சொன்னா சஹராங்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்களில் இருந்துதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். அல்லாஹு அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த ஒரு யூதன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்த உடனே அங்க மக்காவில் இருந்த ஒரு யூதன் சொன்னானாம், அன்று இரவு பிறந்த அன்று யாருக்கும் தெரியல, யூதன் கத்தி குரல் எழுப்பி சொன்னானாம், குறைஷிகளே யாருக்காவது இங்க குழந்தை பிறந்திருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. குறைஷிகளே இன்று ஏதாவது குழந்தை பிறந்திருக்குதா என்று கேட்ட உடனே ஆமா அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லாவுக்கு குழந்தை ஒண்ணு பிறந்திருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அப்துல்லா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். தந்தை பிறக்கும் பொழுது தந்தை இல்லாத ஒரு யத்தீமாகத்தான் பிறந்தார்கள். அல்லாஹ் அக்பர். பிறந்த இந்த செய்தி யாருக்குமே வெளியே தெரியவில்லை. அந்த முதலாக ஒரு யூதன் கேட்டு தெரிந்து கொண்டான். ஆமா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருப்பதாக தெரிவித்தார்கள். உடனே சொன்னாரு, அந்த குழந்தையின் முதுகுல ஏதாவது அடையாளம் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னாரு. யார்? அந்த யூதன் சொல்றாரு. குழந்தைய திரும்பி பார்க்கிறாங்க, முதுகுல ஒரு முட்டை சேஃப்ல ஒரு எஃகு வடிவுல ஒரு மச்சம் ஒண்ணு இருக்குது. அதை பார்த்த உடனே அப்படியே அந்த யூதன் மயங்கி விழுந்துடுறான். மயக்கம் தெளிந்து கூறினான், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக பனி இஸ்ரவேலர்களிடமிருந்து நுபுவத்து எடுக்கப்பட்டு விட்டது. எப்படி வந்த நபிமார்கள்லாம் எங்க இருந்து வந்தாங்க? பனி இஸ்ரவேல் தான் வந்தாங்க. இந்த பனி இஸ்ரவேலர்களிடமிருந்து நுபுவத்து எடுக்கப்பட்டு விட்டது. குறைஷிகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி, மகத்தான ஒரு செய்தி. இனி மகத்தான ஆட்சி, அதிகாரம், நுபுவத் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ற ஒரு செய்தியை அந்த யூதர் சத்தமிட்டு சொன்னானாம். சொன்ன செய்தியெல்லாம் யாருதான்? யூதர்கள் தான், யூத பண்டிட்டுகள் தான். அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் விட ஒரு ஆச்சரியமான செய்திகள் தான் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் மனிதர், ஆதி மனிதர். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை கொண்டு மண் எடுக்க செய்தான். அந்த மண் எடுத்தது எங்கே என்று சொன்னால், மதீனாவில் இருக்கக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அடங்கி இருக்கிறார்கள் அல்லவா, அந்த இடத்துல மண் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல மண்ணை எடுத்து அல்லாஹ் அக்பர் என பொதுவா சொல்லுவோம் இல்லையா, யாருக்கு எல்லாம் மண்ணை எங்க எடுத்திருக்கான்னு எப்படிப்பா தெரியும்? இது எப்ப சொல்லுவோம்? ஒருத்தர் எங்கேயாவது வெளியூருக்கு மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் அவர் மண்ணை அங்க எடுத்திருக்கிறான். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக எங்க கூட உம்ராவுக்கு வந்திருந்த ஒரு ஹாஜிமாவுக்கு மௌத் எங்க வச்சிருந்தான்? மதீனாவுல வச்சிருந்தா. இப்ப நம்ம எப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அந்த அம்மாவுக்கு மண்ணை எல்லாம் எங்க எடுத்திருக்கிறான்? மதீனாவுல எடுத்திருக்கிறான். புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்ப போற இடத்துல மௌத்துன்னு சொன்னா இன்னைக்கு என்னச்சா ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து நம்ம ஊர்ல சேர்த்தாலும் கூட சேர்த்துட்டா அவர் மண்ணு அங்க எடுத்தவர அர்த்தம். சேர்க்காம அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம். மௌத் ஆயிட்டா குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க. என் மௌத்து மண்ணு அங்க ராஜபாளையம் இல்ல, எங்க இமாமு இத்தனை வருஷம் இங்க இருந்துட்டாரு, அவர் அங்க 4ஆம் நாளே அடக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா என் மண்ணு எங்க எடுக்கு? 4ஆம் நாள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப யாருடைய மண்ணு எங்க எடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. ஆக மொத்தத்துல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கப்பட்ட அந்த ரவுலா ஷரீஃபில் இருந்து மண் எடுத்து, மலக்குமார்களுடைய உத்தரவு, மலக்குமார்கள் அல்லாஹ் கொடுத்த உத்தரவு,
அந்த மண்ணை எடுத்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய அந்த மண்ணை எடுத்து அப்படி அரிசி குறிச்சு எல்லா பக்கமும் கொண்டு போய் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடைகள் எல்லாம் அந்த மண்ணை கழுவி, ஏன்னா அது நூறு, நம்ம நூறு கிடையாது, நம்ம நூறுல இருந்து வந்தவங்க தான். ஆனா நூறே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த மண்ணோட சேர்த்து எக்ஸ்ட்ரா களிமண்ணை சேர்த்து அதுல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கணும். இந்த அரிசி குருசு நெல்லி வானம் பூமி எல்லா பக்கமும் அந்த நூரை கொண்டு போகும் பொழுது அங்கிருந்த ரூகுகள் எல்லாம் பார்க்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் சொர்க்க வாசலிலேயே வாசகம் எழுதப்பட்டு விட்டது. என்ன வாசகம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்டாச்சு, ரூஹ் கொடுக்கப்பட்டாச்சு. வநஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, அல்லாஹ் சொல்றான் நம்முடைய ரூஹ்ல இருந்து அவருக்கு ரூஹ் ஊதணும்ங்கறான். ரூஹ் ஊதி கண்ணை திறந்து பார்த்த உடனே சொர்க்க வாசலிலே அவர்களுக்கு தெரிந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். சொர்க்கத்தில் அவர்களுக்கு துணையாக ஒரு படைப்பை படைத்தால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. சொர்க்கத்தில் நீங்க எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, இந்த குறிப்பிட்ட மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். வலா தக்ரபு ஹாதி ஷஜரா என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொன்னாரோ அதனை ஷைத்தான் திட்டமிட்டு சதி செய்து செய்ய வைத்தான். அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது பிறகு. ஆனால் செய்ய வைத்தான். செய்ய வைத்ததின் விளைவு அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நிர்பந்தம். வெளியேறியதற்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், எவ்வளவு பெரிய பாவத்தை புரிந்து விட்டோம். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொன்னானோ அதையெல்லவா நாம் செய்து விட்டோம் என்று சொல்லி பல வருடங்களாக அழுது 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் செய்த துஆ, நாயகத்தை வசீலாவாக வைத்து யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா அங்க வச்சு அல்லாஹ் சில விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டான். வ அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, குர்ஆன்ல வருது சூரத்துல் பக்ரால. நம்ம ஆதம படைச்ச மட்டும் உடனே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப கற்றுக் கொடுத்ததனுடைய விளைவுதான் இன்ன வரைக்கும் புது புது கண்டுபிடிப்புகள் வருது. சும்மா இல்ல, நீங்க புதுசு புதுசா மனுஷன் கண்டுபிடிக்கிறானே. எப்படி? எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படை வார்த்தை என்னது? வ அல்லம ஆதம, ஆதம நம்ம கற்றுக் கொடுத்தோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த விளைவுதான் இன்னைக்கு இந்த மொபைல், இந்த மீடியா, இன்னைக்கு எல்லா விதமான அணுக்கள் நிறைந்த ஆயுதங்கள். இந்த உலகத்தில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்னென்ன நடக்க போகுதோ எல்லாமே யார் கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். சொர்க்க வாசல்ல என்ன எழுதுங்கிறத படிச்சுட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிறகு தங்களுடைய தௌபாவை அந்த வசீலாவை கொண்டு நாயகத்தின் பொருட்டால் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அல்லாஹ் மன்னிக்கின்றான். அவர்கள் அழுதார்கள், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநியாயம் பண்ணிக்கிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், நீ என் மேல இரக்கம் காட்டி என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்கலனா நான் நஷ்டவாளியில் இருந்து ஆயிருவேன் என்று சொல்லி பல வருடங்கள் அழுதும் கிடைக்காத அந்த தௌபா, அந்த பாவ மன்னிப்பு நாயகத்தை வசீலாவாக வைத்து கேட்கும் பொழுது கிடைத்தது என்று சொன்னால், நாயகத்தோட வருகை அல்லாஹ் எப்பொழுது ஏற்படுத்தி விட்டான்? சுப்ஹானல்லாஹ். ஏனென்று சொன்னால் நூர் ஒளி, அந்த ஒளியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிக்ஸ் பண்ணும் போது, அவருடைய உடம்பில் பொருத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து விட்டான். பொதுவாகவே சொல்வார்கள், நம்மள பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நடக்கும். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாகவே இந்த உலகமே ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது. நாயகத்தில் வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை உணர்வுபூர்வமாக மனைவி என்ற எண்ணத்தோடு தொடும் பொழுது கூட மலக்குமார்கள் அங்கே அவர்களை தடை செய்து ஒரு விஷயத்தை சொன்னார்களாம். என்ன சொன்னாங்க? ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனைவிங்கிற அந்தஸ்துல தொடரா இருந்தா என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? கொடுக்கணுமா வாங்கணுமா?
வாங்கணுமா? ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறோம்ல, அதனால சொல்றேன் நான். கொடுக்குறேங்கிற பொருளை முடுக்கோடு கொடுக்கறது, கிள்ளி கொடுக்கறது, எடுக்கிறேங்கிற பொருளை அள்ளி எடுக்கிறது, இன்னைக்கு அப்படியே நடக்குது. அங்கிருந்து 50 பவுன் 100 பவுன் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்குறது. ஆனா மகர் மட்டும் அப்படி எல்லாருக்கும் முன்னாடி பாத்தீங்களா இத்தனை கிராம் தங்கத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு காட்டுறது. வாங்குறது வெளியே சொல்றது இல்ல, ஆனா மகருக்கு முறையா கொடுக்கறது மட்டும் அப்படி காட்டிக்கிட்டு கொடுக்கறது. ஏ அப்பா பரவாயில்லையே, 100 பவுன் போடுறாரா, 80 கிராம் போடுறாரா மாப்பிள்ள அப்படி சொல்லி பெருமைப்பட பேச வைக்கிறது. அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிக்காஹ் என்ற பந்தம் இந்த மகரை கொண்டுதான் தொடங்குகிறது. இங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை தொடுவதற்கு முன்பாக மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு மகர் கொடுங்கிறாங்க. அப்பதான் பணக்காசுகளே கிடையாது, சொத்து சுகங்களே கிடையாது, முதல் மனுஷனே அவங்க தானே, என்ன மகர் கொடுக்கிறது? நபியின் மீது 3 தடவை ஸலவாத் சொல்லிட்டு தொடுங்கன்னாங்க. மகராக நபியின் ஸலவாத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க டச் பண்றாங்க. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய பெருமக்களே, நல்லா விளங்கிக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு பரிசுத்தமானது. அவர்களுடைய வழி தோன்றர்கள் முன்னால் வாழ்ந்தவர்கள் அனைவருமே நிக்காஹ் என்ற ஹலாலான முறைப்படி அவர்கள் நிக்காஹ் நடத்தி நடந்து அதன் மூலமாக உறவு கொண்டுதான் அவர்களுடைய வழித்தோன்றர்கள் பிறந்தார்கள். மாற்றமான முறையில் இல்ல, தவறான முறையில் இல்ல. நபியுடைய வருகைக்காக அல்லாஹ் இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்தான். அவருடைய வருகையை பற்றி சொல்லப்படுகிறது. இவர்கள் யாருக்கு பிறந்தார்கள்? இவருடைய அத்தா அப்துல்லா, அவங்க முத்தலிஃப், அப்படியே மேல போய் அப்துல் முனாஃப், அப்படியே மேல போய் எங்க போய் நிக்குது? இப்ராஹிம் நபியுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் நிக்குது. அப்ப இப்ராஹிம் நபிக்கு நிக்கா நடந்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிக்கா நடந்தது. எல்லாமே அல்லாஹ்வுடைய விருப்ப பிரகாரம் மகர் கொடுத்து மனுமுடிக்கப்பட்டது. இது இப்ராஹிம் நபியோடு முடிந்து விட்டதல்ல, அதற்கும் மேலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தொடக்கமே அல்லாஹ் ஹலாலான முறையில் தான் பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்ததிகளை பெருகச் செய்தான். அந்த அடிப்படையில் வந்தவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் தோன்றி புகழோடு தோன்றுகள் என்ற வார்த்தை நாயகத்திற்கு கூட பொறுத்தவரை நமக்கு கொஞ்சம் இதாத்தான் இருக்குது. ஏன்னா தோன்றும் போது புகழோடு தோன்றவில்லை, தோன்றுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவர்களுடைய புகழை என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். அன்பிற்குரிய பெருமக்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த இந்த மன்னிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக எடுத்துதான். அதனை தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய செய்தி இதுதான். நபியின் பிறப்புக்காக அவருடைய பரம்பரையை அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்தி பாதுகாத்தான். பரம்பரையவே பாதுகாத்தான். திருமணத்தின் மூலமாகத்தான் சேர்ந்தார்கள் தவிர அறியாமை காலத்திலே அப்படி இப்படி எசக பெசக உறவு கொண்டு அவர்களுடைய ஜெனரேஷன் என்ன செய்யல, எங்கேயுமே பிசிறு தட்டல. முறையான உறவுகளை கொண்டு முறையான திருமண பந்தத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை வரச் செய்தான். அப்போ அப்துல்லா அவர்களுக்கும் ஆமினம்மா அவர்களுக்கும் பிறந்த குழந்தைதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகத்தினுடைய அந்த பிறப்பின் தருணம், அதற்கு முன்பாக என்ன நடந்தது, அவர்கள் கருவுற்று இருக்கும்போது என்னென்ன அதிசயங்கள் நடந்தது எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை கருவிலே சுமந்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது, பிறந்தவுடன் என்னென்ன நடந்தது என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சங்கைக்குரிய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய வரக்கூடிய முதல் ஜும்மாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகத்தின் மீது மட்டுமல்ல, நாயகத்தின் குடும்பத்தார்கள் மீதும் முஹப்பத் வைப்பது அவசியம். ஒரு செய்தியை மறந்துவிடக் கூடாது. நாயகத்தை நேசிப்பது ஒரு முஸ்லிமுக்கு அவசியம். அதோடு சேர்ந்து அஹ்ல பைத் என்று சொல்லக்கூடிய நபியுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது அவசியம். மூன்றாவதாக குர்ஆனை நேசிப்பது அவசியம். என்னங்க இது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா? அதெல்லாம் முதல்ல சொல்லிருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, முதல்ல நபியை நேசிங்க, அதுக்கப்புறம் உங்க குடும்பத்தை நேசிங்க, அதுக்கப்புறம் குர்ஆனை நேசிங்க என்று சொல்றாங்களே, இது எப்படி பொருத்தம்? அப்படி நமக்கு மத்தியில ஒரு எண்ணம் தோன்றதா? இதற்குண்டான விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நாம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.